Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பன்னீர் புர்ஜி ரெசிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு அதுல 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்திருக்கேன். பட்டர் கொஞ்சம் கரையட்டும். சீரகம் ஆட் பண்றேன், cumin seeds. ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்றேன். அது கூட ஒரு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம், கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஆனியன் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பட்டரில் நம்ம சாட்டே பண்ணுறதுனால நல்ல வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். 3 தக்காளி. இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சாட்டே ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் டிஷ்க்கு தேவையான சால்ட் நான் இப்போவே போட்டுடுறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் போடலாம். அடுத்து மிளகாய் தூள், சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். நல்லா கலந்துடுறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் வந்து பன்னீர் க்யூப்ஸ் வாங்கி இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர். நல்லா கலந்து விட்டுடலாம். பன்னீர் புர்ஜி வந்து ட்ரையாகவும் வைக்கலாம், இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிலையும் வைக்கலாம். சப்பாத்தி, தோசா, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். இப்போ இது நல்லா சேர்ந்து வரட்டும். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிடலாம், குக் ஆகட்டும். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்க்கும் போது நமக்கு அந்த இருக்கிற எல்லா டேஸ்ட்டுமே நல்லா தூக்கி கொடுக்கும். பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.